இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு குரோகோஸ் பாஸ்கெட்பால். மாதிரி இது ஒரு பாஸ்கெட்பால் அனிமே தான். கிட்டத்தட்ட ஒரு 3 சீசன், மொத்தமா 75 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 30 இல்ல 40 நாளுக்குள்ளேயே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கதை என்னன்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் அனிமேல என்ன கதையா இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் பாருங்க. கதை எதை நோக்கி போகணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எனிவேஸா ஓவரா பேசாம வீடியோக்கு ஆஃப் பண்ணுவோம். டேக்கோங்கிற ஒரு ஜூனியர் ஹை ஸ்கூல் தன்னோட பாஸ்கெட்பால் கிளப்ல 100 பிளேயர்ஸுக்கு மேலையும் கன்யூஸா தொடர்ந்து 3 வருஷமும் சாம்பியன்ஷிப் அடிச்ச ஒரு டீமாவும், அந்த டீம்ல ஒரு 5 ப்ராடஜிஸ் இருப்பாங்க. அந்த 5 பேரை ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்னே சொல்லுவாங்க. ஆனா அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிளை பத்தி ஒரு ரூமர் இருக்குது. பெருசா எந்த ஒரு ஃபேன்ஸுக்கும் தெரியாம எந்த ஒரு கேம் ரெக்கார்ட்ஸும் இல்லாத 6வது ஒரு நபருமே டீம்ல இருக்கிறதா பேசப்படுதுன்னு சொல்ல, அங்க சீன் கட் பண்ணா செரின்ங்கிற ஒரு ஹை ஸ்கூல்ல அகாடமிக் இயர் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதனால சீனியர்ஸ் எல்லாரும் எங்க கிளப்ல வந்து ஜாயின் பண்ண புது பசங்களா அப்படின்னு சொல்லி ஜூனியர்ஸை இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்களா. இங்க வாங்கோ அப்படின்னு அங்க பாஸ்கெட்பால் கிளப்ல இருந்துமே ஒரு 3 பேர் பார்த்தா எல்லாருக்கும் நோட்டீஸ்ல வழங்கிட்டு இருக்கும் போது, அப்ப அந்த வழியா ஒரு ப்ளூ தலையன் எந்த கிளப்பையுமே கண்டுக்காம நேரா போனவன் அங்க கேம்பஸ் மேப் இருக்கும்ல, அதுல பாஸ்கெட்பால் கிளப் இருக்கிறத கவனிக்கிறான். இவனுங்க இன்னும் இங்க பாஸ்கெட்பால் கிளப்புக்காக ஆளு சேர்த்திட்டு இருக்கும் போது அங்க 7 அடிக்கு ஒருத்தன் வந்து நிக்கிறான், நானும் வரலாமான்னு. இன்னொரு பக்கம் ரீகோ அப்படிங்கிற ஒரு பொண்ணும் ஹியூகா அப்படிங்கிற ஒருத்தனும் வந்து லைக் அவங்களும் பாஸ்கெட்பால் சேர்ந்தவங்க தானே, அப்படியே பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா இந்த செரின் அப்படிங்கிற இந்த ஒரு ஹை ஸ்கூல்ல ரீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாமா, போன வருஷம் தான். சோ அதனால நம்ம இந்த வருஷம் புதுசா நிறைய பிளேயர்ஸ் உள்ள இழுத்து போட்டு எப்படியாவது நம்ம நிறைய சாம்பியன்ஷிப்லாம் ஜெயிச்சு ஒரு பெரிய ஆளுங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு அந்த ரீகோங்கிற பொண்ணு சொல்லிட்டு இருப்பாளா. என் பாப்பா இன்டைரக்டா எம்எல் நீ அதிக பிரஷர் போடுறியான்னு கேட்பான். அந்த ஹியூகாங்கிறவன் தான் பார்த்தா இந்த செரின் ஹை ஸ்கூலோட பாஸ்கெட்பால் டீம் கேப்டன். என்னமோ பிளேயர்ஸை கொடுக்க போனவனுங்க புதுசா ஆளுங்களை பிடிச்சிட்டு வந்தா நல்லா தான் இருக்குன்னு ரீகோ பேசிட்டு இருக்கும் போதே அந்த 7 அடிக்கு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் பார்த்தா அந்த பிளேயர்ஸை கொடுக்க வந்தவனையே தூக்கிட்டு வந்துட்டு, நீங்க தான் பாஸ்கெட்பால் கிளப்பா, உங்க டீம்ல நான் ஜாயின் பண்ணிக்கணுங்கும் போது அந்த ரீகோ தோட என்ன இவ்வளவு பெருசா இருக்கிறான், சரி கூட நம்ம சேர்த்திக்குவோம். ஆக்சுவலி எங்க ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருஷம் தான் ஆச்சு. சோ அதனால இங்க செகண்ட் இயர்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த டீடைல் எனக்கு தேவையில்லை, அப்ளிகேஷன் கொடுங்கும் போது அவங்களும் தருவாங்களா பார்த்தா அதுல வெறும் பேரு கிளாஸ் மட்டும் போட்டுருவான். ஏன் சேர்றீங்கன்னு எதுவும் காரணம் இல்லையான்னு கேட்க, அப்பெல்லாம் ஒன்னும் இல்ல, எங்க விளையாடாலும் பாஸ்கெட்பால் தானே சொல்லிட்டு போயிருவானா. ரைட், இந்த பையன் ஃபர்ஸ்ட் இயர் தானே, இவனை மேய்க்கிறதே பெரும்பாடா இருக்குமோன்னு மத்தவங்களா நினைக்க. ஹியூகா அந்த அப்ளிகேஷன் எடுத்து பார்த்துட்டு, ஓகே இந்த ககாமிங்கிறவன் அமெரிக்கால படிச்சிருக்கான் அப்படின்னா வெயிட் கையா தான் இருப்பானு நினைக்க, அப்ப அந்த இடத்துல இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குமா, அதுல பார்த்தா குரோகோ அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். யார் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணது, வந்ததும் தெரியல போனதும் தெரியலன்னு யோசிக்க, அந்த குரோகோங்கிறவன் டெய்கோங்கிற மிடில் ஸ்கூல்ல படிச்சிருந்தான் அப்படின்னு அதுல போட்டிருந்திருக்குமா. என்னது டெய்கோவா அப்படின்னா அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள், அதுல இவனும் ஒருத்தனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பாஸ்கெட்பால்ல ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ண பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும் போது புது பசங்களா ரீகோவை பார்த்து, தோடா மேனேஜர் அழகா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க வந்து ஒரு சீனியர், அவனும் மேனேஜர் இல்ல ஆக்சுவலி கோச்னு சொல்லுவாங்க அப்படின்னு அங்க இருக்கிற வயசானவர்னு கேட்கும் போது, அவர் தான் இந்த கிளப்போட அட்வைசர் ஆமா, ஒரு பேரும் டக்கேடா. ரீகோ தான் பார்த்தா அவங்களுக்கு கோச் பண்ண போறா. முதல்ல அந்த ஜூனியர்ஸோட ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவங்களோட பிசிக்க பார்த்து இவங்களால என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவளால அனலைஸ் பண்ண முடியுது. இதை பண்றான்னு பார்த்தா ரீகோவோட அப்பாவும் ஒரு ட்ரெயினரா தான் இருந்திருப்பாங்க. சோ சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா என்ன பண்றாரு, ஒருத்தங்களோட பேர் பாடியை பார்த்து எப்படி அவங்களோட எபிலிட்டி அண்ட் பொட்டன்ஷியலை அனலைஸ் பண்றதுங்கிறது அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அந்த இடத்துல நம்ம டைகாவோட பாடியை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறா. என்ன இவனோட என்னால கால்குலேட் பண்ண முடியல, பெரிய கையா இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்க. கடைசியா நம்ம குரோகோ இருக்கிறான்ல, சோ அவனே எக்ஸாமின் பண்றதுக்காக போகும்போது அங்க இருக்கிறவங்களா, இவன் அந்த டெய்கோங்கிற ஸ்கூல்ல இருந்தவன்னு சொன்னீங்களோ, ஆமா தம்பி அந்த ஸ்கூல்ல நீ சும்மா தான் ஏதாவது பால் பாய் வேலை பார்த்துட்டு இருந்தியான்னு கேட்க, இல்ல நான் எல்லா மேட்ச்லயும் இருந்தேன்னு சொல்லுவானா. என்ன டெய்கோ ஸ்கூல் என்ன மிராக்கிள் ஆஃப் ஜெனரேஷன் பேசிக்கிறானுங்கன்னு நம்ம ககாமிக்கு ஒன்னும் புரியாம இருக்க. அதுக்கப்புறம் ரீகோ அவனோட பாடியும் பார்க்கும்போது அடுத்த சீன்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாள். அந்த குரோகோங்கரோட பாடி அவ்வளவு சப்பையா இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு மொக்க பாடி வச்சுக்கிட்டு டெய்கோ மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான டீம்ல சாதாரண பிளேயரா கூட இருக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த ககாமி பையன் கோர்ட்ல சும்மா பிராக்டிஸ் பண்றதுக்காக வந்திருப்பானா. ஆனா அந்த இடத்துல குரோகோ நிக்கிறத பார்த்துட்டு, இங்க என்னடா நீ பண்ணிட்டு இருக்கிற சைலண்டா நின்னுட்டு, சரி விடு, இந்த மாதிரி இந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் அவங்கள பத்தி நான் சில விஷயம்லாம் கேள்விப்பட்டேன், ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்களாமா. அது மட்டும் இல்லாம அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ல கண்டிப்பா நீ இருந்திருப்ப அப்படிங்கறத என்னால பார்க்க முடியுது. என்னால ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ பார்க்கும்போதே ஸ்ட்ராங்கானவங்கன்னும் வீக்கான பிளேயர்ஸ பார்க்கும்போதே வீக்கானவங்கன்னு சொல்ல முடியும். உன்னோட பிசிக் வேணா பாக்குறதுக்கு வீக்கா இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட இருந்து என்னால நீ ஒரு ஸ்ட்ராங்கானவனோ இல்ல வீக்கானவனுங்கிறத பார்த்து சென்ஸே பண்ண முடியல. வேணும்னா ஒரு மேட்ச போட்டுக்கலாமான்னு கேட்க, நம்ம குரோக்கும் அதுக்கு தானே காத்திருந்தேன், நானும் உனக்கு எதிராக ஆடணும்னு நினைச்சேன்னு 2 பேரும் அந்த இடத்துல ஒரு ஒன்னு ஆடிட்டு இருப்பாங்களா. ககாமி ஆக்சுவலி பயங்கர சீரியஸா தான் இருப்பான். சோ அந்த இடத்துல ஃபன் பண்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லங்கிற மாதிரி ஈஸியாவே குரோகோட் இருந்து பால் எடுக்கிறது, ஷூட் பண்றது, ஈவன் அவன் ட்ரிபிள் பண்ணும்போது அசால்ட்டா பால தூக்கிடுவான். ஒரு பாயிண்ட்க்கு மேல ககாமினால சுத்தமா முடியாது. உண்மையாலுமே ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தானா. டேய் என்ன பார்த்தா என்ன ஜோக் பண்ற மாதிரி தெரியுதா, உன்ன மாதிரி சப்பையான ஆள்லாம் என்ன தோக்கடிக்க முடியும் நீ நினைச்சிட்டு இருக்கியாடாங்கும் போது, ஆமா நீ என்னோட ஸ்ட்ராங்
ஸ்ட்ராங்ங்கிறதா எனக்கு தான் பார்த்தாலே தெரியுது. அதான் தெரியுதுல, அப்புறம் சண்டை போடுறக்கா வந்த. இருந்தாலும் நீ எவ்வளவு நல்லா ஆடுறங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்ல. ரைட்டு, தேவையில்லாம உங்க கூட ஆடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். மௌனே உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், இந்த மாதிரி பாஸ்கெட் பாலை குவிட் பண்ணிரு. நான் எஃபோர்ட்டை போட்டு முன்னேறுவேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து டிவி ஷோக்கு கரெக்டா இருக்கும். ரியாலிட்டியில ரா டேலண்ட் தான் எல்லாமே. அதுக்கு குரோக்கும் நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? எனக்கு பாஸ்கெட் பால் ஆடுறது பிடிக்கும், நான் ஆடுவேன். யாரு வீக்கா இருக்கிற யாரு ஸ்ட்ராங்கா இருக்கிற எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நான் என்னைக்குமே ஒரு ஷேடோ தான் நினைக்கிறேன். அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தா கிளப்ல ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அண்ட் செகண்ட் இயர்ஸ்க்கு ஒரு சின்ன பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் இயர் பசங்க அதுக்குள்ளேயும் மாடா போட்டி போட்டு ஆகணும்னு நினைக்க ககாமி அதெல்லாம் பாத்துக்கலான்னு மேட்சும் ஆரம்பிக்கிறாங்க. மத்தவங்க பால் எடுத்தாலுமே ஒன்ஸ் ககாமி கையில பால் வந்தோடனே வேகமா கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு டங்க போடுறான். டங்க் அப்படின்னா லைக் பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுதான். அண்ட் அதுக்கப்புறமே மேட்ச் கன்னியூ ஆயிட்டு இருக்க நம்ம ககாமி தான் பார்த்தா லைக் அங்க அதிகமா ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கிறான்னா தொடர்ந்து எவன்டையுமே பால குடுக்குற மாதிரி தெரியல. பிளஸ் அந்த ககாமி சூப்பரா ஆடுறாங்கிறத ரீகோவா இருக்கட்டும் இல்லனா கேப்டனான ஹியூகாவா இருக்கட்டும் எல்லாரும் கவனிக்கிறாங்க. குரோகோட்ட ஒரு பாயிண்ட்ல பால் கிடைக்குமா, பட் அவன் இருந்து ரொம்ப அசால்ட்டா எடுத்துட்டு போகும்போது ககாமி பயங்கரமா கடுப்பாக்குறான். அந்த புள்ள பூச்சி என்னதான் ஆடுறான்னு. ஈவன் சீனியர்ஸ் ஸ்கோர் பண்ண போக அப்பயே உள்ள வந்து ககாமி தடுக்கிறானா. இத பார்த்தா கேப்டனும் மத்த சீனியர்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவன டீம்ல இறக்குறோம், பட் அதுக்கு முன்னாடி அவனை தடுக்கிறோம்னு எல்லாரும் குரூப்பா ஃபார்ம் ஆகி நம்ம ககாமி நகர முடியாத மாதிரி அவனை ட்ராப் பண்றாங்க. சீனியர்ஸும் வேகமா அந்த இடத்துல ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து என்னடா இந்த அளவுக்கு ஆடுறானுங்க, கம்முன்னு தோத்துட்டோம் அப்படின்னு ஒத்துக்கலாமாங்கும் போது ககாமி மத்த பசங்க கூட சண்டைக்கு போக குரோக்கு அவன் காலில் எத்திட்டு டேய் சும்மா சண்டை போடாதாங்க போது பார்த்தா அவன் பிடிச்சி நம்ம குரோக்கோவை பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறான். ரீகோல இருந்து சீனியர்ஸ்ல இருந்து எல்லாருமே இந்த குரோக்கோ மேட்ச்ல தான் இருந்தானா அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல குரோக்கோ. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு பையன்ட்ட எனக்கு அடுத்த பால பாஸ் பண்ணனு சொல்லிட்டு மேட்ச் திருப்பி ஆரம்பிக்குது. குரோக்கோக்கும் பால் கிடைக்குது, பட் அவன் கைக்கு பால் போச்சு அப்படிங்கறத மத்தவங்க பாக்குறதுக்கு முன்னாடி அவன் வேற ஒருத்தருக்கு பாஸ் பண்ணி விட அங்க ஒரு டங்க போடுறாங்க. அண்ட் தொடர்ந்து ஜூனியர்ஸ் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்க எல்லா இடத்துலயுமே பார்த்தா கனெக்டிங் பாயிண்டா நம்ம குரோக்கோ தான் இருப்பான். அண்ட் இதை கவனிக்கும் போது ரீகோ ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. இந்த குரோக்கோங்கிறவன் யாருக்கும் தெரியாமல அந்த இடத்துல கிடையாது, தான் கையில தான் பால் இருக்குது அப்படிங்கறத மத்தவங்க கவனிக்கிறதுக்கு முன்னாடியே மிஸ் டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக், அதாவது தனக்கு பால் வரும்போது அதை கையில பிடிச்சு மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா அதை அப்படியே ஃப்ளோலியா டைரக்ட் பண்ணி விட்டுறது. இது மூலமா தான் மத்தவங்களோட கண்கள் அவன் மேல விழுகாத மாதிரி அவன் பாத்துக்கிறானோ. அப்படின்னா அந்த டெய்கோ ஹை ஸ்கூல்ல 6வது ஒரு நபர் இருந்தான் அப்படின்னு ஒரு ரூமர் இருந்துச்சு, அது உண்மைதானா, அது இவன் தானா அப்படின்னு ரீகோ நினைக்க தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிட்டே இருக்க. இன்னும் ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குமா, நம்ம குரோ கிட்ட தான் பால் இருக்கும், வேகமா எடுத்துட்டு போவான். ஆனா அவனால சரியா ஸ்கோர் பண்ண முடியாம இருக்க அந்த பால பின்னாடி இருந்து எடுத்த ககாமி அசால்ட்டா பாயிண்ட் எடுப்பான். அடுத்த சீன்ல ஸ்கூல் முடிஞ்சு ககாமி அப்படியே பன்னெல்லாம் வாங்கிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காரும்போது குரோக்கும் அங்கேதான் உட்காந்துருப்பானா. இங்க பாரு என் கூடல உட்காந்துருக்காத, யாராவது நம்மள பாத்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது நினைச்சிட்டு போறாங்கன்னு சொல்ல நான் டெய்லி இங்கதான் உட்காருவேன், நீ வேணா மாறி உட்காருன்னு சொல்லும் போது ககாமி சிரிச்சுட்டு அவனுக்கு ஒரு பண்ண கொடுக்கறது மட்டும் இல்லாம பாஸ்கெட் பால மொக்கை ஆடுறவங்களை பார்த்தா எனக்கு கடுப்பா இருக்கும், பட் ஃபைன் நீ ஏதோ ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணிட்ட அப்படின்னு பேசிட்டு வெளியே வரும்போது சரி அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் அவங்க கூட நான் இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து போட்டி போட்டேன்னா என்னால அவங்களை ஜெயிக்க முடியுமான்னு கேட்க உன்னை மண்ணக்கா வச்சிருவானுங்கன்னு சொல்லுவான். அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் இருக்கிற அந்த 5 பிளேயர்ஸும் பார்த்தா வெவ்வேறு ஹைஸ்கூல்ல போய் சேர்ந்திருக்காங்களாமா. கண்டிப்பா அந்த 5 ஹைஸ்கூல்ல ஏதோ ஒண்ணுதான் இந்த ஜப்பானோட டாப்லயே இருக்க போகுதுன்னு சொல்ல. அப்படின்னா இருக்கட்டும், கண்டிப்பா பாரு அவனுங்க இருக்கிற அந்த 5 ஹைஸ்கூலையுமே வந்து தரமட்டமாக்கிட்டு நான் தான் ஜப்பானோட பெஸ்ட் பிளேயரா இருக்க போறேன். அதெல்லாம் நடக்குமானா கஷ்டம் தான். உங்ககிட்ட ஏதாவது ஹிடன் டேலண்ட் இது இருந்துச்சு அப்படின்னா பாசிபிள் இருக்குது, பட் இப்ப இருக்கிறதா அவனோட ஃபுல்லஸ்ட்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. வேணும்னா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்களை தோக்கடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஷேடோ மட்டும்தான். எந்த அளவுக்கு வெளிச்சம் ரொம்ப பிரகாசமா இருக்குதோ அந்த அளவுக்கு நிழலுமே பெருசா இருக்கும். சோ உன்னோட வெளிச்சத்துல நான் ஒரு நிழலா இருந்து நீ ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்றேன்னு சொல்ல ஆமா ஆமா இவர் உதவி பண்ணி தான் நான் ஜெயிக்க போறேங்கிற மாதிரி ககாமி கலாய்ச்சாலும் ஃபைன்னு சொல்லி அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருச்சுங்கும் போது மறக்காம ஒரு லைக்கும் கூடவே கமெண்ட் ஒன்று தட்டி விட்டு போயிடுங்க. சோ யா, தேங்க்யூ.